திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தளம். தலம் திருவாரூர் அறநெறி. பதிகம் 17. பாடல் 5. நாடு சோழநாடு காவேரி தென்கரை. துற்றவர் வெண்தலையில் சுருள் கோவனோ, சுற்றவர் வெண்தலையில் சுருள் கோவனோ, தற்றவர் தம்பினை ஆனலாமர. துற்றவர் வெண்தலையில் சுருள் கோவனோ, தற்றவர் தம்பினை ஆனலாமர. அற்றவர் ஆரூர் அறநெறி கை தோழ, அற்றவர் ஆரூர் அறநெறி கைதொழ, உற்றவர் தாமொழி பெற்றனர்தாமே. அற்றவர் ஆரூர் அறநெறி கைதொழ, உற்றவர் தாமொழி பெற்றனர்தாமே. உற்றவர் தாம் ஒளி பெற்றவர்தாமே, பெற்றனர்தாமே. திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் மாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 5ஆம் மாடல் பிச்சாண்டார் கோலத்தை மேற்கோள் காட்டுகின்றார். அந்த நம்ம அனைவருக்கும் தெரிந்தது, பிச்சாண்டார் கோலத்தில் சுவாமி திருவீதி சென்று பிச்சை எடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்துள்ளார். அந்த மண்டையோடு பிரமனின் மண்டையோடு, அந்த பிரமனின் மண்டையோடு ஏந்தி பிச்சை ஏற்று உண்ணும் பெருமான் சுருண்ட கோவணத்தை தனது இடுப்பினில் இறுக்கமாக கட்டியவர் ஆவார். இயல்பாகவே பச்சிலங்களிலிருந்து நீங்கிய ஆரூர் அறநெறி பெருமான் தங்களது வினைகளை நீக்கி கொள்ள வேண்டும் என்ற வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தன்னை கைதொழும் அடியவருக்கு வினைகளை வேரோடு அறுத்து நீக்குகின்றவர் ஆரூர் அறநிலையில் இருக்கும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். அத்தகைய அடியவர்களுக்கு வினைகளை நீக்கி ஞான ஒளியினை தருபவர் எங்கிருக்கின்றார் அப்படின்னா நாம் ஆரூர் அறநெறியில் உறைந்திருக்கும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் மிகவும் அருமையாக நம்மளுடைய பிறவிக்கடனை நீக்குவதற்கு ஏற்ற ஒரே இடம் திருவாரூர் அறநெறிங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்லி இந்த பிச்சாண்டார் கோலத்தையும் நமக்கு மேற்கோள் காட்டி, அந்த திருவீதி உலாவில் செல்லும் பிச்சாண்டார் குலத்தையும் பிரமனின் மண்டையோடை கையில் ஏந்தி பிச்சை எடுப்பவரும் இறுக்கிய கோணத்தை கட்டி அங்கத்தில் கட்டியவரும் சொல்கிற பல நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி நமக்கு முக்தி தரும் இடமாக விளங்கும் அடியவர்களுக்கு ஞான ஒளியினை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆரூர் அரணில் இருக்கும் எம்பெருமான் சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.